children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 8 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 3 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 8 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சில்ட்ரன், இப்போ நம்ம டேட்டா ஹேண்ட்லிங்கோட இன்ட்ரடக்ஷன் பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம். பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போயிட்டு அதை வாட்ச் பண்ணிட்டு வாங்க. அப்படின்னா தான் பார்ட் 2 வீடியோ வந்து கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பார்ட் 1 வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கிளாஸ் 8 மேக்ஸ் பிளேலிஸ்ட் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு பின் பண்ணி வைக்கிறேன். அதில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே சில்ட்ரன், இப்போ நம்ம வந்து பார்ட் 1ல வந்து பை சார்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ பை சார்ட் வந்து எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்போ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ட்ராயிங் பை சார்ட்ஸ். த ஃபேவரட் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் அ ஸ்கூல் இஸ் கிவன் இன் பர்சன்டேஜஸ் as follows. ஓகேவா? அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட ஐஸ்கிரீம் ஃபேவரட் ஃப்ளேவர் இருக்கும் இல்லையா, அது வந்து நமக்கு பர்சன்டேஜ் வைஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சாக்லேட் ஃப்ளேவர் பிடிக்குது, எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வெனிலா ஃப்ளேவர், எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதர் ஃப்ளேவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சாக்லேட் ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்கன்னா 50% இருக்காங்க. ஓகேவா? 50% வந்து சாக்லேட் ஃப்ளேவர் தான் ஃபேவரட்டாக இருக்குது. ஸோ சாக்லேட் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபரிங் த ஃப்ளேவர்ஸ் வந்து 50%. வெண்ணிலா வந்து பார்த்தீங்கன்னா 25%, அதர் ஃப்ளேவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25%. ஓகேவா? இப்போ இந்த டேட்டாக்கு தான் நம்ம என்ன ட்ரா பண்ண போகிறோம், பை சார்ட் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ லெட் அஸ் ரெப்ரசன்ட் திஸ் டேட்டா இன் அ பை சார்ட். The total angle at the center of a circle is 360 degree. ஸோ ஒரு சர்க்கிள் இருக்கு அப்படின்னா அதோட சென்டர் ஆங்கிள் நீங்கள் வந்து மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும், 360 டிகிரி இருக்கும். இது நம்ம ஆல்ரெடி லோயர் கிளாஸஸ்லேயே படிச்சிருக்கோம். கரெக்டா? ஸோ த சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் த செக்டார்ஸ் வில் பி a fraction of 360 டிகிரி. நம்ம லாஸ்ட் இதுலேயே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பை சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செக்டாராக பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த செக்டாராக பிரிக்கிறப்போ த சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் த செக்டார் வில் பி a fraction of 360 டிகிரி. ஓகேவா? ஃப்ராக்ஷன் ஆஃப் 360 டிகிரியாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹாஃப் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஹாஃப் அப்படின்றது ஃப்ராக்ஷனில் இருக்குது அப்படின்னா அப்போ ஹாஃப் ஆஃப் 360 டிகிரி அப்படின்ற மாதிரி வரும். ஸோ ஃப்ராக்ஷன் ஆஃப் 360 டிகிரி அவங்க கொடுத்துருக்கிற டேட்டா வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, பர்சன்டேஜில் கொடுக்குறத ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ராக்ஷனில் கன்வெர்ட் பண்ணுவோம். இப்போ 50% அப்படின்றது 50/100 ஃப்ராக்ஷனில் கன்வெர்ட் பண்ணுறப்போ பர்சன்டேஜை டிவைடட் பை 100 போடுவோம். இப்போ 50/100 கேன்சல் பண்ணோன்னா ஹாஃப் வரும். இப்போ ஹாஃப் ஆஃப் 360 அப்படின்றது என்ன வரும், half into 360 வரும். ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 180 வரும். ஸோ அப்போ 180 டிகிரி வரும். அப்போ 180 டிகிரிக்கு தான் அந்த செக்டார் வந்து நம்ம ட்ரா பண்ணுவோம் அந்த பை சார்ட்டில். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? the central angle of the sectors will be a fraction of 360 degree. We make a table to find the central angle of the sectors. ஸோ இந்த central angle of sectors கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம ஒரு டேபிள் மேக் பண்ணுறோம். So flavors, students in person preferring the flavors in fractions, fraction of 360 degree. So flavors அவங்க கொடுத்துருக்கிற flavors, chocolate, vanilla, other flavors. Students in person preferring the flavors கொடுத்துருந்தாங்க இல்லையா, 50%, 25%, 25%. இதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃப்ராக்ஷனில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அப்போ 50/100 இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 0 கேன்சல் ஆயிரும். 1 5 is 5, 2 5 are 10. ஸோ 1/2. 25 ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 25/100. இதை நீங்கள் வந்து கட் பண்ணிங்கன்னா 25 டேபிள்ஸ்லேயே கட் பண்ணிடலாம். 4 டைம்ஸ் வரும் இல்லை, 25 4s are 100. ஸோ 1/4 வரும். இங்கே வந்து 25/100 தான் இருக்குது. ஸோ அதே 1/4 தான் வரும். ஸோ இது தேர்ட் ஒன். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் 360 டிகிரி. இப்போ ஃப்ராக்ஷன் ஆஃப் 360 அப்படின்றது ஃப்ராக்ஷன் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்களா, half of 360. half of 360, 1/4 of 360, 1/4 of 360. ஸோ ஆஃப் அப்படின்றது மல்டிப்ளிகேஷன். இதை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா 180 வரும். இப்போ 180. இதை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா 90 வரும். கரெக்டாக? இது வந்து இன்டூ. ஸோ இதை நான் இங்கே கட் பண்ணுறப்போ 4 டேபிள்ஸில் 90 9 டைம்ஸ் வரும்.
நெக்ஸ்ட் அதே மாதிரி இதையும் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா 90 வரும். ஸோ 90 டிகிரி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்க்கிள் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா அ சர்க்கிள் வித் எனி கன்வீனியன்ட் ரேடியஸ். எந்த ரேடியஸ்க்குனாலும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. மார்க்ஸ் இட்ஸ் சென்டர் O அண்ட் ரேடியஸ் OA. ஓகேவா? சென்டர் மார்க் பண்ணிக்கலாம், ரேடியஸ் மார்க் பண்ணிக்கலாம். The angle of the sector for chocolate. சாக்லேட்க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 180. கரெக்டா? 180ன்றது உங்களுக்கே தெரியும் ஒரு ஸ்ட்ரைட் ஆங்கிள். ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் இருக்குன்னா ஒரு ஸ்ட்ரைட் ஆங்கிள். இதை தான் நம்ம 180 டிகிரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ ஸ்ட்ரைட் ஆங்கிள் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க 180 டிகிரி. ஸோ இதுதான் என்னது? சாக்லேட் ஃப்ளேவருக்கு சாக்லேட். ஓகேவா? 50% அப்படின்றப்போ ஒரு சர்க்கிளில் எக்ஸாக்டாக ஹாஃப், அதுதான் சாக்லேட் ஃப்ளேவருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ரிமைனிங் 2 இது நம்ம ட்ரா பண்ணணும். ரிமைனிங் 2 செக்டார்ஸ். கண்டினியூ மார்க்கிங் த ரிமைனிங் செக்டார்ஸ். 90 டிகிரி 90 டிகிரி வந்துச்சு. கரெக்டாக? 90 டிகிரி 90 டிகிரின்றது நமக்கு எல் ஷேப்பில் இருக்கும். ஸோ எல் ஷேப்பில் இருக்கிறப்ப இந்த ரிமைனிங் ஹாஃப் இருக்குல்ல, அதை வந்து பாதியாக பிரிச்சுருவோம். ஸோ பாதியாக பிரிச்சிங்கன்னா இங்கே ஒரு 90 டிகிரி வரும், இங்கே ஒரு 90 டிகிரி வரும். ஸோ ஒரு ஹாஃப் வந்து நீங்கள் வெண்ணிலா அப்படின்னு போட்டுடலாம், இன்னொரு ஹாஃப் வந்து அதர் ஃப்ளேவர்ஸ் அப்படின்னு போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பை சார்ட் வந்து ட்ரா பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? கொடுத்துருக்கிற பர்சன்டேஜை ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? ஃப்ராக்ஷன் ஆஃப் 360 போடணும். ஏன்னா பை சார்ட் அப்படின்றப்போ ஒரு சர்க்கிளில் ட்ரா பண்ணுவோம். ஒரு சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஆங்கிள் வந்து 360 டிகிரி இருக்கும். அந்த 360 டிகிரிலேருந்து தான் செக்டார்ஸ் ஒவ்வொன்றையும் நம்ம டிவைட் பண்ணுவோம். அப்போ நமக்கு ஃப்ராக்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ராக்ஷனை வச்சு 360ல் எவ்வளோ வரும்? இப்போ ஹாஃப் ஆஃப் 360ன்றது 180 டிகிரி, 1/4 ஆஃப் 360ன்றது 90 டிகிரி. அந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த டிகிரி யூஸ் பண்ணி செக்டார் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ 180ன்றப்ப ஸ்ட்ரைட் ஆங்கிள் வரும், அப்போ எக்ஸாக்டாக ஹாஃப் வரும். 90 டிகிரின்றப்ப எல் ஷேப்பில் வரும். ஸோ அப்போ இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட், இது ஒரு செக்டார், இது ஒரு செக்டார். அந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி ட்ரா பண்ணலாம். ஸோ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் பை சார்ட் வந்து எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம ப்ராபபிலிட்டி அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ ப்ராபபிலிட்டி அப்படின்னா என்னன்றது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில ஃபேக்ட்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ கவுண்ட் த நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஆஃப் அ ஸ்கொயர் வில் த கவுண்ட் பி 4. இப்போ ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கோங்க, அந்த ஸ்கொயரோட நம்பர் ஆஃப் சைட்ஸை வந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 4 வருமா? வரும். கரெக்டாக 4 வரும். நீங்கள் கன்ஃபார்மாக சொல்லிடுவீங்க. 3 வரும் 5 வரும் சொல்லுவீங்களா? இல்லை, 4 வரும் அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்லிடுவீங்க. இல்லை 3 வரலாம் 4 வரலாம் சான்சஸ் இருக்குது, அந்த மாதிரிலாம் உங்கள் ஆன்சர்ஸ் இருக்காது. சைட்ஸ் ஆஃப் அ ஸ்கொயர்னாலே டக்குன்னு நீங்கள் என்ன சொல்லிடுவீங்க? 4 அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து அப்போ எப்படி இருக்கும்? சர்டைனாக இருக்கும். சர்டைன் அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம்? ஷியோர் டு ஹேப்பன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நிச்சயமாக அதுதான் நடக்கும். ஸ்கொயரோட சைடு 4, நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து 4. ஸோ இது வந்து ஒரு உறுதியான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சர்டைன். ஓகேவா? ஸோ இது நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ப்ராபபிலிட்டினா என்ன அப்படின்றது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காண்டி இதுலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போது நெக்ஸ்ட் ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் அன் ஆட் நம்பர் இஸ் டிவைடட் பை 2 வில் த ரிமைண்டர் பி 0 அப்படின்னு கேட்டிருக்கேன். இப்போ ஏதாவது ஒரு ஆட் நம்பர் எடுத்துக்கோங்க. இப்போ 3 எடுத்துக்கோங்க. ஆட் நம்பர்ஸ்னால் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். 1, 3, 5, 7 அந்த மாதிரி இருக்கிற நம்பர்ஸ் ஆட் நம்பர்ஸ். ஸோ 3 எடுக்கிறோம். 3யை வந்து நான் 2ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ 3யை வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறப்போ 1 2 is 2, ரிமைண்டர் வந்து நமக்கு 1 வருது. ஸோ இதில் கோஷன்ட் வந்து 1 வருது, ரிமைண்டர் வந்து 1 வருது. கரெக்டாக? ஸோ நீங்கள் எந்த ஒரு ஆட் நம்பரையுமே எடுத்து 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிமைண்டர் 0 வராது. அது உங்களுக்கே தெரியும். கரெக்டாக? ஸோ இங்கேயே ரிமைண்டர் 1 வருது. நீங்கள் வேறு இப்போ 5 கூட எடுத்துக்கோங்க. 5 2ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 5ன்றது ஒரு ஆட் நம்பர் தான். 2ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 2 2s are 4, ரிமைண்டர் 1. ஸோ இங்கே நமக்கு ரிமைண்டர் 1 தான் வருது. கோஷன் 2, ரிமைண்டர் 1 வருது. ஸோ இது வந்து இம்பாசிபிள். நீங்கள் எந்த ஒரு ஆட் நம்பர்னாலும் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிமைண்டர் வந்து 0 வராது. இது வந்து இம்பாசிபிள். சான்சஸ் இருக்குது அப்படின்லாம் நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிடுவீங்க. கரெக்டாக? இப்போது தேர்டு ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஃப் வி டாஸ் அ காயின், ஒரு காயினை டாஸ் பண்ணுறீங்க,
will the outcome be head? ஹெட் வருமா, அதோட அவுட்கம் வந்து ஹெட் வருமா? சான்சஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி சான்சஸ் இருக்குது அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு வர்றப்ப தான் நம்ம ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ராபபிலிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சான்சஸோட அளவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். 1 சான்ஸ் இருக்குது, 2 சான்சஸ் இருக்குது, 3 சான்சஸ் இருக்குன்னு அந்த சான்சஸோட அளவை சொல்கிறது தான் நம்ம ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவோம். ஃப்ராக்ஷனில் வரும். ஓகேவா? இப்போது ஒரு காயினை வந்து நீங்கள் டாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட பாசிபிள் அவுட்கம் என்னென்ன இருக்கும்? ஒன்று ஹெட்டு வரும், இல்லைன்னா டெய்ல் வரும். ஒரே ஒரு சிங்கிள் காயின் எடுத்து டாஸ் பண்ணுறீங்கன்னா அதோட பாசிபிள் அவுட்கம் வந்து ஹெட்டு வரும், இல்லைன்னா டெய்ல் வரும். ஹெட் ஆர் டெய்ல். ஸோ சான்ஸ் இருக்குது, ஹெட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, டெய்ல் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. அப்போ இதுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் சொல்லுவீங்க? ஈக்குவல் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. ஹெட்டும் வரலாம், டெய்லும் வரலாம். ஸோ ஈக்குவல் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. இதோட ஆன்சர் வந்து ஈக்குவல் பாசிபிலிட்டிஸ் சொல்லுவீங்க. ஃபர்ஸ்டோட ஆன்சர் வந்து சர்டைன் அப்படின்னு சொல்லுவீங்க. செகண்டோட ஆன்சர் வந்து இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிடுவீங்க. தேர்ட் ஆன்சர் வந்து ஈக்குவல் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. இது வர்றதுக்கும் ஹெட் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது, டெய்ல் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஈக்குவல் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அந்த சான்சஸ் அப்படின்னு வர்றப்ப தான் நம்ம ப்ராபபிலிட்டி அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு காயினுக்கு வந்து பாசிபிள் அவுட்கம் வந்து ஹெட் டெய்ல் அப்படின்னு சொல்கிறோம். நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம் எவ்வளோ இருக்கும்? நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம் ஸோ ஒன்று ஹெட்டு வரும், இல்லைன்னா டெய்ல் வரும். ஸோ 1, 2 பாசிபிள் அவுட்கம்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பாசிபிள் அவுட்கம்ஸ் எழுதியாச்சு. இப்போது நமக்கு என்ன வேணும்னு சொல்லியிருக்காங்க? இஃப் வி டாஸ் அ காயின் வில் த அவுட்கம் பி ஹெட். ஹெட்டு தான் வேணும். ஸோ பர்டிகுலராக ஒரு இது வேணும் அப்படின்னு சொல்கிறப்ப அது வந்து ஃபேவரபிள் அவுட்கமாக இருக்கும். அப்போது அதோட நம்பர் கண்டுபிடிங்க. நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம். ஸோ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ன்றது நமக்கு ஹெட்டு மட்டும் தான் வரணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஒரே ஒரு இது தான் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம் அப்படின்றது 1. நெக்ஸ்ட்டு வந்து ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஹெட் இப்படி தான் எழுதணும். ப்ராபபிலிட்டி அப்படின்றது நீங்கள் பி ஆஃப் அப்படின்னு கூட போட்டுக்கலாம். இதை ரீட் பண்ணுறப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் அப்படின்னு நீங்கள் ரீட் பண்ணணும். ப்ராபபிலிட்டி ஆஃப் நமக்கு என்ன வரணும்? ஹெட்டு வரணும். இப்போ கெட்டிங் ஹெட் இதுக்கு டிஃபால்ட்டாக ஒரே ஒரு ஃபார்முலா தான். நீங்கள் எந்த கான்செப்ட் காயின்னு கிடையாது. ப்ராபபிலிட்டியில் நீங்கள் எது கண்டுபிடிச்சாலும் ஓகே. மேலே வந்து நமக்கு நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம் இருக்கணும். நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம் டிவைடட் பை டோட்டல் அவுட்கம் இருக்கணும். டோட்டல் அவுட்கம் இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராபபிலிட்டி கிடச்சிரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஹெட் அப்படின்றது நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம் டிவைடட் பை டோட்டல் அவுட்கம். நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம் இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1 கண்டுபிடிச்சிருக்கோம். ஹெட்டு மட்டும் அப்படின்றதுனால 1 பை டோட்டல் அவுட்கம் அப்படின்றது இங்கே நம்ம காயின். ஸோ ஹெட்டு டெய்ல் 2 வரும். கரெக்டாக நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம் தான் டோட்டல் அவுட்கம். ஸோ 2 அவுட்கம் இருக்குது. அப்போ 1/2. ஸோ இதுதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஹெட். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? எப்படி ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது, ப்ராபபிலிட்டினா என்ன அப்படின்றது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ராபபிலிட்டியில் வந்து நம்ம ஒரு சம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3 உங்கள் டெக்ஸ்ட் புக்லேயே இருக்குது. A bag has 4 red balls and 2 yellow balls. ஸோ ஒரு பேக் இருக்குது. அந்த பேக்கில் வந்து 4 ரெட் பால்ஸ் இருக்குது, 2 yellow பால்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ பால்ஸ் பொறுத்த வரைக்கும் பால்ஸ் எல்லாமே ஐடென்டிக்கலாக தான் இருக்குது. ஸோ அதோட சைஸ் எல்லாமே வந்து ஐடென்டிக்கலாக தான் இருக்குது, ஒரே மாதிரியாக தான் இருக்குது. அதர் தென் கலர் மட்டும் தான் வேறு வேறு மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ the balls are identical in all respects other than color. A ball is drawn from the bag without looking into the bag. ஸோ பேக்கை பார்க்காம ஒரு பாலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? எடுக்க போகிறோம். What is the probability of getting a red ball? ஸோ நம்மளோட ஃபேவரபிள் அவுட்கம் வந்து பார்த்திங்கன்னா ரெட் பால் வரணும். அதோட ப்ராபபிலிட்டி தான் கேட்டிருக்காங்க, அதோட சான்சஸோட அளவு தான் கேட்டிருக்காங்க. இஸ் இட் மோர் ஆர் லெஸ் தென் கெட்டிங் அ எல்லோ பால் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இது ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இது ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெட் பால் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெட் பால்ஸ் எவ்வளோ இருக்குது? 4 இருக்குது. எல்லோ பால்ஸ் எவ்வளோ இருக்குது? 2 இருக்குது. கரெக்டாக?
ஸோ நம்ம டோட்டல் பால்ஸ் எழுதிக்கலாம். டோட்டல் பால்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 + 2 இஸ் ஈக்குவல் டு 6 பால்ஸ் இருக்குது. ரெண்டெல்லாம் இந்த பேக்குள்ள வந்து 6 பால்ஸ் இருக்குது. நமக்கு வந்து ரெட் பால் தான் வேணும். அப்போ அதோட ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ ரெட் பால் இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா வரும்? கீழே வந்து டோட்டல் அவுட்கம் இருக்கும், மேலே வந்து நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம் இருக்கும். நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம். ஸோ கீழேயுமே நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் டோட்டல் அவுட்கம் அப்படின்னு கூட எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம் நமக்கு என்னது? நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம் வந்து நமக்கு ரெட் பால்ஸ் வந்து 4 இருக்குது. அப்போ 4 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம் வந்து 4. இப்போ நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ரெட் பால் கண்டுபிடிக்கணும். அப்போ பி ஆஃப் கெட்டிங் ரெட் பால் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம் வந்து 4 பை டோட்டல் அவுட்கம் அப்படின்றது வந்து டோட்டல் அவுட்கம். ஸோ டோட்டல் அவுட்கம் அப்படின்றது இந்த டோட்டல் பால்ஸ். ஸோ 6 பால்ஸ் இருக்குது. ஸோ ஒரு பாலாக நம்ம ட்ரா பண்ணால் கூட 6 டைம்ஸ் வந்து பால்ஸ் எடுப்போம். கரெக்டாக? ஸோ அப்போ 4/6 இதை கட் பண்ணிங்கன்னா 2 டேபிள்ஸில் 2 2s are 4, 3 2s are 6. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ரெட் பால் வந்து பார்த்தீங்கன்னா P of R அப்படின்னு போட்டுறேன். நமக்கு வந்து 2/3 வருது. ஓகே, இன்னொரு ஒன் மோர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இஸ் இட் மோர் ஆர் லெஸ் தென் கெட்டிங் எல்லோ பால் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லோ பால்க்கு கிடைக்கிற அந்த சான்சஸ், நம்ம 6 பால்ஸ் எடுப்போம் இல்லையா, ஒரு பாலாக எடுப்போம். அப்போ எல்லோ பால்க்கு கிடைக்கிற அந்த ப்ராபபிலிட்டி, அந்த சான்சஸ் வந்து அதிகமாக கம்மியான்னு கேட்டிருக்காங்க. ரெட் பாலை விட எல்லோ பால் கிடைக்கிற சான்சஸ் வந்து அதிகமாக கம்மியான்னு கேட்டிருக்காங்க. அதிகமாக கம்மியா, மோரா லெஸ்ஸா? கண்டிப்பாக லெஸ்ஸாக தான் இருக்கும். ஏன்னா எல்லோ பால்ஸ் 2 தான் இருக்குது, ரெட் பால்ஸ் 4 இருக்குது. ஸோ ரெட் பால்ஸ் வந்து 4 டைம்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் எல்லோ பால் கிடைக்கிறதுக்கு ஜஸ்ட்டு 2 டைம்ஸ் தான் சான்சஸ் இருக்குது. கரெக்டாக? ஏன்னா 2 பால்ஸ் இருக்கிறனால 2 டைம்ஸ் தான் சான்சஸ் இருக்குது. அப்போது நம்ம வந்து என்ன எழுதணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எல்லோ பால் கூட எழுதிக்கோங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எல்லோ பால் இஸ் ஈக்குவல் டு, ஸோ டோட்டல் வந்து 6, நம்பர் ஆஃப் டோட்டல் அவுட்கம் வந்து 6, ஃபேவரபிள் அவுட்கம் என்ன வரும்? எல்லோ பால்ஸ் வந்து எத்தனை இருக்குது? 2 இருக்குது. இப்போ 2/6. அப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா 1/3 வரும். அப்போ P of Y, அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எல்லோ பால் அப்படின்றது வந்து 1/3. ஸோ 2/3 தானே பிக்கர் நம்பர், 1/3 ஸ்மாலர் நம்பர் தான். அப்போ ஃபைனலாக என்ன ஆன்சர் எழுதணும் அப்படின்னா, therefore இது வந்து செகண்ட் கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் வரும். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் yellow ball is less than that of getting red ball அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? therefore probability of getting yellow ball is less than that of getting red ball. Therefore probability of getting yellow ball is less than that of getting red ball அப்படின்னு எழுதிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அந்த சம்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெட் பால்ஸ் எவ்வளவு, எல்லோ பால்ஸ் எவ்வளவுன்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் டோட்டல் பால்ஸ் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் நமக்கு ஃபேவரபிள் அவுட்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் பாலுக்கு தான் கேட்டிருக்காங்க, அதோட ப்ராபபிலிட்டி தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ ரெட் பால் அப்படின்றதுக்கு ஃபார்முலா வந்து என்னது? நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம் பை நம்பர் ஆஃப் டோட்டல் அவுட்கம். Number of favorable outcome divided by number of total outcome. So number of favorable outcome ன்றது red ball க்கு வந்து 4 வரும். அப்ப probability of getting red ball அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ மேலே வந்து favorable outcome 4, கீழே வந்து divided by total outcome வந்து 6. இதை கட் பண்ணிங்கன்னா probability of getting red ball, அதாவது P of R வந்து 2/3 கிடைக்குது. அதே மாதிரி நீங்கள் yellow ballக்கும் கண்டுபிடிச்சிங்கன்னா தான் நம்மளால் கம்பேர் பண்ண முடியும்.
உங்களுக்கே தெரியும் அந்த கவுண்டிங் கம்மியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக சான்சஸ் கம்மி தான் அப்படின்னு. இருந்தாலும் நீங்கள் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சி காமிக்கணும். ஓகேவா? ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எல்லோ பால் இஸ் ஈக்குவல் டு 2/6. அதாவது இது வந்து டோட்டல், மேலே வந்து ஃபேவரபிள். இதை கட் பண்ணிங்கன்னா 1/3 வரும். அப்போ எல்லோ பாலுக்கு ப்ராபபிலிட்டி வந்து 1/3. அப்போ தேர்ஃபோர் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எல்லோ பால் இஸ் லெஸ் தென் தட் ஆஃப் கெட்டிங் ரெட் பால் அப்படின்னு எழுதிடலாம். மிஸ்டர் ஆகுதா? நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம், ட்ரை தீஸ். சப்போஸ் யூ ஸ்பின் த வீல். ஸோ இங்கே ஒரு வீல் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து கலர்ஸ் இருக்குது, க்ரீன், ரெட், க்ரீன், 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 ரெட், க்ரீன், ரெட், அந்த மாதிரி கலர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு செக்டார்லேயும் ஒரு கலர்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ இதில் ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, தேர்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, லிஸ்ட் த நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் ஆஃப் கெட்டிங் எ க்ரீன் செக்டார் அண்ட் நாட் கெட்டிங் எ க்ரீன் செக்டார் ஆன் திஸ் வீல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் ஆஃப் கெட்டிங் க்ரீன் செக்டார், க்ரீன் செக்டார் வர்றதுக்கு அவுட்கம்ஸ், நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் இருக்கும்ல அது, க்ரீன் செக்டார் வராமல் இருக்கிறதுக்கு நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் இருக்கிறது கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் க்ரீன் செக்டார் எவ்வளோ இருக்குன்னு அப்போ ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. ஸோ க்ரீன் செக்டார் எத்தனை இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 5 இருக்குது. ஓகேவா? ஸோ க்ரீன் செக்டார் 5 செக்டார்ஸ் இருக்குது. அப்போது நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 5 அவுட்கம்ஸ் இருக்கும்ல, கரெக்டாக? அப்போது நம்பர் ஆஃப் outcomes of getting a green sector is equal to 5 இருக்கு. நெக்ஸ்ட் இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, நாட் கெட்டிங் எ க்ரீன் செக்டார், க்ரீன் செக்டார் வராமல் இருக்கணும் அப்படின்னா எத்தனை அவுட்கம்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டலாக எத்தனை செக்டார்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 செக்டார்ஸ் இருக்கு. 8 செக்டார்ஸில் 5 செக்டார்ஸ் வந்து க்ரீன் செக்டார் இருக்கிறதுனால பாசிபிள் அவுட்கம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 இருக்கு. அப்போ க்ரீன் செக்டார் வராமல் இருக்கணும் அப்படின்னா டோட்டலாக 8 இருக்கு. 8 - 5 போட்டிங்கன்னா 3. அப்போ க்ரீன் செக்டார் வராமல் இருக்கிறதுக்கு அப்படின்றது பாசிபிள் அவுட்கம்ஸ் வந்து நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3. இதுதான் அவங்க கேட்டிருக்க ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கூடிய ஆன்சர். நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் of not getting a green sector is equal to என்ன வரும்? 3 வரும். ஓகேவா? ஏன்னா டோட்டலாக 8 செக்டார்ஸ் இருக்குது. அதில் 5 செக்டார்ஸ் க்ரீனு, ரிமைனிங் 3 வந்து ரெட் கலர் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ 5 வந்து க்ரீன் இருக்குன்னா அப்போ 5 பாசிபிள் தான் இருக்குது, பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. க்ரீன் வர்றதுக்கு 5 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. அப்போ வராமல் இருக்கிறதுக்கு, க்ரீன் வராமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு பார்க்குறப்ப 3 வரும். அண்ட் டோட்டல் 8 இருக்கிறதுனால 5 வந்துடும் அப்படின்னா 3 வந்து வராது. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ க்ரீன் செக்டார். ஸோ ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க, க்ரீன் செக்டார் வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் a green sector is equal to, கீழே என்ன வரும்? டோட்டல் அவுட்கம்ஸ் வரும். டோட்டலாக இங்கே வந்து 8 செக்டார்ஸ் இருக்குது, கரெக்டாக? இங்கே 8 செக்டார்ஸ் இருக்குது. அப்போ 8 அவுட்கம்ஸ் இருக்கும். அதுதான் டோட்டல் அவுட்கம்ஸ். மேலே வந்து ஃபேவரபிள் அவுட்கம்ஸ், நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். ஸோ க்ரீன் வரணும்னு சொல்லியிருக்காங்க. க்ரீன் நமக்கு வந்து 5 இருக்குது. அப்போ 5 தான் நமக்கு ஃபேவரபிள் அவுட்கம். இப்போ 5/8 தான் ஆன்சர். இப்படி தான் நம்ம ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். ஆகுதா? தேர்டு சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் கெட்டிங் எ க்ரீன் செக்டர். க்ரீன் செக்டர் வரக்கூடாது, அதுக்குடைய சான்சஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சான்சஸோட அளவு கேட்குறாங்க. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் கெட்டிங் எ க்ரீன் செக்டார் இஸ் ஈக்குவல் டு, டோட்டலாக எத்தனை அவுட்கம்ஸ் இருக்குது? நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் வந்து 8 இருக்குது. நாட் கெட்டிங் அப்படின்னு இருக்கிறப்போ 3 தான், கரெக்டாக? ஏன்னா 5 சான்சஸ் வந்து க்ரீன் வரும், வராமல் இருக்கிறதுக்கு வேற ரெட்டு தான் வரணும். ஸோ ரெட்டு 3 டைம்ஸ் இருக்குது, 3 செக்டார்ஸில் இருக்குது. அப்போ 3 டைம்ஸ் வந்து நமக்கு ரெட்டு வரும். 3 டைம்ஸ் ரெட்டு வர்றப்போ கண்டிப்பாக க்ரீன் வராது. அப்போ 3/8 தான் வந்து என்னது?
ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் கெட்டிங் எ க்ரீன் செக்டார். ஸோ ப்ராபபிலிட்டி எல்லாமே உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே ஓகே சில்ட்ரன், இதோட இன்ட்ரடக்ஷன் பார்ட் 2 வீடியோவும் ஃபினிஷ்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.